மிர்ச்சி சிவா சார். உண்மையிலே சார் இப்போ நாங்களாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க. எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்குன்னு தத்து விட்டாங்க. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போய் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கேட்குறதே இல்லை, இதுலேயே எழுதுறது ஆர்வி உதயகுமார், பேரரசு, ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரியாக அடிச்சுட்டு தான் கொடுக்கணும் தெரியும் நம்ம போட்டிருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏதாவது பரவாயில்ல சார். நைட்டு கூப்பிடுவாங்க 9 மணிக்கு. சார் நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க சார். என்ன படம்ப்பா சார்? இந்த படம் சார். இப்படிலாம் நடக்கும். அதான் யாருமே இல்லை, யாருமே கிடைக்கல, யாருமே இல்லை, நீங்களாவது வாங்க அப்படின்னா என்னையா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை. ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு தேட்டர் சொல்லி தேட்டர் நீங்கள் இருக்கீங்களா? அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலத்தில் சார் 18ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் சார், நீங்கள் இருக்கீங்களா சார் இல்லை கேட்டு பண்ணாங்க. இப்போ கேட்குறதே இல்லை. தாய்மாமா மாதிரி ஆகிட்டோம். அவன் பேரை போட்டுருது. எப்படி வந்தாலும் நம்ம வந்து தாய்மாமா வாழ்த்துற மாதிரி நாங்கள் வாழ்த்துட்டு போவோம். அதனால் எங்களுக்கு வந்து சகஜம், ரெகுலர் லைஃப் மாதிரி ஆகிப்போச்சு. காலைல எழுந்து பல்லு வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருக்குப்பேன்.